இப்போ ஒரு உதாரணமாக AK-74ன்னு ஒரு ஆயுதம், அது வந்து ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அப்போ அந்த கருவி வந்து இப்படி இந்த விரல் தண்டி தான் அந்த இது இருக்கும், இங்கே இது இருக்கும், அரிசி போல தான் தோட்டா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில் பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. அது எப்படின்னா இப்படி போய் அப்படி விரியும். புரியுதா? ஒரு புள்ளி தான் இருக்கும், இலக்க தாக்குனதுக்கு பிறகு விரியும். அந்த மாதிரி அதை சொல்லி விளக்கி, இது வந்து முதல்ல காவல்துறையில் வந்து ராணுவத்தில் AK-47 இருந்தது ரஷ்யாவில், அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு இந்த AK-74 ராணுவத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அப்போ சுட்டு பழகிறோம். எனக்கு எங்கள் அண்ணன்ட்டே நேரடியாக பயிற்சி எடுத்தால் கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் நாங்கள் ரெண்டும் ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்கள் கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டு இருந்தோம். அது ஒன்று அங்கே நாற்காலி போட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு எங்கள் அண்ணன். நாங்கள் எல்லாரும் பழகிறோம். எல்லாம் மற்ற தளபதிகளாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் சுற்றுறோம். அப்போ திடீர்னு ஒரு சோறு வரும்ல, நம்ம 10 இடத்துல இப்படி சுட்டு போகணும், அப்புறம் அங்கேருந்து 10 இடம் சரியாக வரணும், திருப்பி இப்படி போகணும்னா அது ரொம்ப சோர்வாயிரும். நீ எவ்வளோ ஒரு வலுவானா அதில் பயிற்சி இல்லைன்னா திணறிடுவீங்க. மூச்சு வாங்குது, வேர்த்து கொட்டுது, என்னடா பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு இதை கூட சுட முடியல நம்மளால, பயிற்சி இல்லை அவ்வளோ. அப்போ உட்காந்துட்டு கேட்கும்போது எங்கள் அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணா இப்போ இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்குது இந்த AK-74 இல்லைன்னா? ஆமாம். இப்போ இந்தியாவில் இல்லைப்பா, இந்தியாவில் நம்மகிட்ட, ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான்ப்பா இருக்கு. அப்போ இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல பாருங்க. ஆமாம், அதை இங்கே சொல்லாதீங்க, அங்கேயே சொல்லுங்கன்றார்.